தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் ஏஐடியூசி சார்பில் மாநில செயற்குழு கூட்டம். சென்னை சிந்தாதிரிப்பேட்டை தமிழ்நாடு ஏஐடியூசி தமிழ்நாடு அலுவலகத்தில் தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர்கள் சங்கம் ஏஐடியூசி மாநில செயற்குழு கூட்டம் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நா. பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் தனசேகரன் வரவேற்புரை நிகழ்த்தினார். மாநில பொருளாளர் கோவிந்தன் அவர்கள் முன்னிலை வகித்தார். கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக ஏஐடியூசி தேசிய செயலாளர் டி.எம். மூர்த்தி, ஏஐடியூசி மாநில செயலாளர் ராதாகிருஷ்ணன் ஆகியோர் கலந்து கொண்டு டாஸ்மாக் பணியாளர்களின் கோரிக்கைகள் குறித்து அரசின் கவனத்திற்கு எடுத்துரைத்தனர். தொடர்ந்து பேசிய ஏஐடியூசி மாநில செயலாளர் கூறும்போது, 2003ஆம் ஆண்டு தொடங்கப்பட்ட டாஸ்மாக் நிறுவனத்தில் 22 ஆண்டுகளாக பணி நிரந்தரம் செய்யப்படாமலும் 3 ஆண்டுகளுக்கு ஒருமுறை வழங்க வேண்டிய தொகுப்பூதியமும் வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவது வேதனை அளிக்கிறது. மேலும் எங்களுடைய முக்கியமான கோரிக்கை பணி நிரந்தரம், மருத்துவ சிகிச்சைக்காக இஎஸ்ஐயில் சேர்க்க வேண்டும். மேலும் டாஸ்மாக் விற்பனையில் கூடுதலாக காலி பாட்டிலை திரும்ப வாங்க சொல்வது மிகவும் கடினமான வேலையாகும். இதையெல்லாம் கருத்தில் கொண்டு வருகின்ற அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்று சென்னையில் எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை காத்திருப்பு போராட்டம் நடத்துவது என இந்த செயற்குழு கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது என தெரிவித்தார். இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநில செயலாளர்கள் மாரி, பி. மணிகண்டன், செல்வம் உள்ளிட்ட மாநில மாவட்ட நிர்வாகிகள் 200க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். ஏஐடியூசியோடு இணைக்கப்பட்ட தமிழ்நாடு டாஸ்மாக் பணியாளர் சங்கத்தினுடைய செயற்குழு கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. டாஸ்மாக் தொடங்கி 2023 இது தொடங்கியது. 22 வருடமாக தொடர்ச்சியாக தொழிலாளர்கள் பணிபுரிஞ்சிட்டு இருக்காங்க. இதுவரைக்கும் அவங்கள பணி நிரந்தரம் பண்ணலை. வருஷத்துக்கு ஒரு தடவை, 3 வருஷத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் உங்களுடைய தொகுப்பூதியத்தை அதிகரித்து தர்றோம்னு சொல்கிறாங்க. ஆனால் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைத்து காத்திருப்பு போராட்டத்தை 5 மாதங்களுக்கு முன்பாக ஏஐடியூசி நடத்தியது. தமிழ்நாடு அரசாங்கம் இது சம்பந்தமாக நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண்கிறோம் அப்படிங்கிற உறுதிமொழிக்கு அப்புறம் அதை நாங்கள் ஒத்தி வச்சோம். ஆனால் இதுவரைக்கும் பேச்சுவார்த்தையை துவக்கலை. அதனால் பணி நிரந்தரம் வேண்டும், மருத்துவ வசதி வேண்டும், இஎஸ்ஐயில் சேர்க்கணும்னு சொல்கிறோம். அதில் இந்த அரசாங்கத்துக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அதை சேர்ப்பதிலும் இந்த அரசாங்கம் தயங்குகிறது. இப்போ டாஸ்மாக் கடைகள்லாம் இந்த பாட்டில் விற்கிறாங்க, அந்த பாட்டிலை திரும்பி வாங்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கடுமையான வலியுறுத்தல் தரப்படுகிறது. எந்த கடையிலையும் பாட்டில் எண்ணெய் விற்றாலோ பால் விற்றாலோ அதை திருப்பி வாங்கணும்னு சொல்லி எந்த கடையிலையும் கிடையாது. ஒரு தேவையில்லாத ஒரு சிரமத்தை இந்த தொழிலாளர்கள் மீது சுமத்தி கொண்டிருக்கிறது. தினந்தோறும் ஏராளமான தோழர்கள் இறந்து கொண்டே இருக்கிறாங்க. இவர்களுக்கெல்லாம் இழப்பீடு எதுவும் இல்லாத சூழல் இருக்குது. ஆக எங்களோடு பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி வரக்கூடிய அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி அன்னைக்கு எங்களை பணி நிரந்தரம் செய்யுங்கள், எங்களுக்கு கடைகள் மற்றும் நிறுவனங்கள் சட்டத்திலிருந்து விலக்களித்திருப்பதை மாற்றுங்கள், எங்களை இந்த பாட்டில் வாங்குறது மாதிரியான பல்வேறு துன்புறுத்தல்களை செய்வதிலிருந்து எங்களை விடுவியுங்கள் என்று கேட்டு தமிழ்நாடு முழுமையிலும் இருந்து டாஸ்மாக் தொழிலாளர்கள் இங்கு வந்து காத்திருப்பு போராட்டத்தை நடத்த இருக்கிறார்கள். இந்த காத்திருப்பு போராட்டம் என்பது அரசாங்கத்திடம் இருந்து ஒரு உறுதிமொழி வரும் வரை தொடரும் அப்படிங்கிறத இந்த செயற்குழு கூட்டத்தில் இதை எவ்வாறு இந்த போராட்டத்தை நடத்துவது என்பது திட்டமிடுவதற்காக இந்த கூட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அதாவது நாங்கள் நினைச்ச கோரிக்கை இது வரைக்கும் பணி நிரந்தரம்ங்கிறது தான் அதனுடைய இறுதி கோரிக்கை. பணி நிரந்தரத்தை நோக்கி போகலை. ஆனால் சின்ன சின்ன கோரிக்கைகளை வற்றை செஞ்சு கொடுக்குறாங்க. செஞ்சு கொடுக்கல அப்படின்னு சொல்லலை. அதே போல் எங்களை பணி நீக்கம் செய்யவும் இல்லை. ஆனால் பணி நிரந்தரம் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த விஷயத்தை தவிர்த்த மற்ற விஷயங்களை பேசணும்னு சொல்கிறாங்க. மற்ற விஷயங்களை பேசலாம். ஆனால் பணி நிரந்தரம் என்பதும் வைத்திய வசதி இஎஸ்ஐ என்பதும் ரொம்ப ரொம்ப பிரதானமானது. அது இல்லாமல் மற்ற விஷயங்களை செய்து கொடுக்குறோம்னு சொல்கிறது பொருத்தமானதல்ல. தேர்தல் வரக்கூடிய அடுத்த 2026 தேர்தல் வரும்போது அதுக்கு முன்னாடி அந்த கோரிக்கை அந்த இது பண்ணுவாங்கன்ற அரசாங்கத்திட்ட இந்த தொழிலில் மட்டுமில்ல வெவ்வேறு தொழில்களில் பலகட்ட போராட்டங்கள் நடத்தி தான் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். ஆக இந்த அரசாங்கத்திடமும் போராடி வெற்றி பெற வேண்டுங்கிறத தவிர தொழிலாளிக்கு வேறு நம்பிக்கை. அதனால் போராட்டத்தில் நம்பிக்கை இருக்கிறது. இந்த எங்களுடைய கோரிக்கை சரியான கோரிக்கை என்பதிலும் எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆகவே எங்களுடைய போராட்டத்தின் மூலமாக அரசாங்கத்துடைய முடிவு எதிராக இருந்தாலும் மாற்ற முடியும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் இந்த போராட்டத்தில் இருக்கிறோம். ஆமாம் ஆமாம், அது என்னங்கிறது இனிமேல் தான் தெரியணும். ஒரு மர்மமான முறையில். ஆமாம் 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 ஆமாம். அதாவது
பல்வேறு வகைகள். ஒன்று இந்த மது வாடையிலே இருக்கிறது. உங்களுக்கு தெரியுமா என்னமோ, டாஸ்மாகில் பணிபுரியறதுல குடிக்காத தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. இந்த மது வாசனைங்கிறது, மது வாசனைக்கு மது குடிக்கிறவங்களுக்கு கூட மது வாசனையை வந்து மற்ற சமயங்கள் நுகர்வது ரொம்ப கஷ்டமான விஷயம். ஒரு இத்தினூண்டு அறைக்குள்ளே பூட்டிய கம்பி கதவுக்குள்ளே இருந்து வேலை பார்க்குறாங்க. அது எவ்வளவு அவங்களுடைய உடல் நலம் பாதிக்கப்படும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. அதே போல் இந்த கேஷை எப்படி கையாள்வது அப்படிங்கிறதுல ஒரு பிரச்சனை இருக்குது. உள்ளே வச்சுட்டு போனால் எவனாவது உடச்சி எடுத்துகிட்டு போயிடுறான். அந்த தொழிலாளியே அதுக்கு நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டியிருக்கு. கையில் எடுத்துகிட்டு போனால் ரோட்டில் வச்சு கொள்கிறான். இப்படி நிறையா நடந்திருக்கு. அரசாங்கத்தில் இதெல்லாம் முறையிட்டிருக்கோம். பல சமயங்களில் பனிப்பொழு தாங்காமல் அந்த மன அழுத்தம் இருக்குல்ல, அந்த மன அழுத்தத்திலேருந்து விடுபட முடியாமல் சாவு நடக்கிறதுங்கிறது இருக்குது. நிறைய பேர் தொடர்ச்சியாக அநேகமாக மாதத்துக்கு ஒருத்தர் 2 பேர் தமிழ்நாடு முழுவதும் எங்கேயாவது நடந்துகிட்டு தான் இருக்கு. நடந்துகிட்டே இருக்கு. நடந்து சில சமயங்களில் என்ன காரணம்னே தெரியாமல் போயிடுது. இப்போ அரசாங்கத்தில் பஸ் டிரைவர் இருக்காரு, ஓட்டிகிட்டு போகும்போது ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டாரு அப்படின்னு சொன்னால் அதுவே வந்து பணியின் காரணமாக ஏற்பட்டது, அவருக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு தீர்ப்பெல்லாம் இருக்குது. அப்போ இதே மாதிரியானதான் இது.